ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது T20 மேட்ச் இன்னைக்கு இந்திய நேரப்படி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெகபத் பார்க் மைதானத்தில் 8 மணிக்கு நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டு பிளேயிங் லெவன் இந்த மேட்ச்சில் எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதலில் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த முதல் மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட்டது. இரண்டாவது மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதுனால சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஜெயிச்சிட்டாங்க. இதனால இந்த மூன்றாவது மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்தியனுடைய பிளேயிங் லெவனை பார்க்கறதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கானுடைய பிளேயிங் லெவன் அதனுடைய பலவீனத்தை பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா ரீசன் ஹென்ரிக் மேத்யூ விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. இதில் ரீசன் ஹென்ரிக் போன மேட்ச் 49 ரன் அடிச்சாங்க. அடுத்த நாடில் ஆடில் மார்க்கரம் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஹென்ரிக் கிளசம் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் டென்வன் ஃபெராரி விளையாடுவாங்க. அடுத்த நாடில் டேவிட் மில்லர் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் மார்க்கோ ஜாக்சன் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் லேசன் வில்லியம்சன் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் மகராஜ் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் சம்சி விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஜெரால் கோசி விளையாடுவாங்க. இதுதான் சவுத் ஆஃப்ரிக்கானுடைய பிளேயிங் லெவனா இந்தியாவுக்கு எதிராக மூன்றாவது T20 மேட்ச்ல பார்க்கப்படுது. சவுத் ஆஃப்ரிக்கா அணியை பொறுத்தவரை பேட்டிங் வந்து வீச்சில் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காங்க. போன மேட்ச் மழை பெஞ்சதுனால போட்டி 5 ஓவராக குறைச்சதுனால பிச் பேட்டிங்க்கு சாக்கமாக இருந்ததுனால சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்ல மழை வராமல் போட்டி ஃபுல்லாக நடந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா அணி வெற்றி பெறுறது கஷ்டம். அப்படி வெற்றி பெறணும்னா 150 ரன்குள்ளே இந்தியா முதல்ல பேட்டிங் ஆனால் இந்தியாவை சுருட்டணும். ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா முதல்ல பேட்டிங் ஆனால் 200 ரன்களுக்கு மேலே அடிக்கணும். அடுத்ததாக இந்தியனுடைய பிளேயிங் லெவன் பலவீனத்தை பார்ப்போம். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா சுபம் கில் மற்றும் SG ஜெய்ஸ்வால் தான் விளையாடுவாங்க. ருத்ராஜ் கெட்வால் இந்த T20 சீரீஸ்லேருந்து விலகி இருக்காங்க. போன மேட்ச்சில் இவங்க ரெண்டு பேரும் டெக் அவுட்டில் போனது இந்திய அணி தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. இந்த மேட்சில் ஜெயிக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக விளையாடணும். அடுத்த நாடில் செய்யர் அப்படி இல்லைன்னா திலக் வர்மா விளையாடுவாங்க. அடுத்த நாடில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் விஜய் சர்மா விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ரிங்கு சிங் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ஜடேஜா விளையாடுவாங்க. அடுத்த நாடில் ரவி பிஷ்னாய் விளையாடுவாங்க. அடுத்த நாடில் முகமது சிராஜ், ஹர்தீப் சிங் மற்றும் முகேஷ் குமார் விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக பார்க்கப்படுது. இந்த மூன்றாவது T20 மேட்ச்சில் இந்திய அணியை சேர்ந்த ரவி பிஷ்னாய் செய்யர் மீண்டும் அணிக்குள்ளே வருது இந்திய அணிக்கு பலமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த மேட்ச்சில் இந்திய அணி ஜெயிக்கணும், அப்போதான் இந்த சீரீஸை சமன் செய்ய முடியும். இதனால இந்திய அணி இந்த மேட்ச்சில் சிறப்பாக விளையாட வேண்டிய இடத்துல இருக்காங்க. இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும்னா டாஸை வெற்றி பெற்று முதல்ல பந்து வீசி ஒரு 180 ரன்குள்ளே சவுத் ஆஃப்ரிக்கா அணியை சுட்டணும். அப்படி ஒருவேளை இந்தியா முதல்ல பேட்டிங் ஆனால் 200 ரன்களுக்கு மேலே அடித்து சிறந்த முறையில் பந்து வீசணும். அப்போ தான் இந்திய அணி சவுத் ஆஃப்ரிக்காவுடைய சொந்த மைதானத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவை வீழ்த்த முடியும். போன மேட்ச் மழை காரணமாக பாதிக்கப்பட்டதுனால சவுத் ஆஃப்ரிக்கா அணி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த போட்டியில் மழை பெய்யாதுன்னு சொல்கிறாங்க. இதனால போட்டி ஃபுல்லாக நடந்து இந்திய அணி பேட்டிங் பந்து வச்சு அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு இந்த சீரீஸை சமன் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சீரீஸை இந்திய அணி இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு சமன் செய்வாங்களா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா அணி இந்திய அணியை வீழ்த்தி இந்த சீரீஸை கைப்பற்றுவாங்களா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.